வணக்கம் மக்களே. வரலண்டன் நாஸ்டல் தமிழ் பாட்காஸ்டில் ஒரு புது இன்று நேற்று நாளை எபிசோடுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த எபிசோட்ல நாம புது பணக்காரனாகி போன சீசன் பொலன்னு பொழந்து கட்டி திடீர்னு ஒரு 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 நாங்களும் ஒரு பெரிய ஃபோர்ஸ் தாண்டா, நானும் மதுரைக்காரன் தாண்டான்னு மாதிரி வந்த புதுக்கோட்டை நியூகாசல் அவங்கள பத்தி தான் இந்த எபிசோட நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இதை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு ஆக்சுவலா டாட்னம் ஃபேன் தேடுறதுக்கு தான் நம்ம 7 மலை 7 கடல் எல்லாம் தாண்ட இந்த நியூகாசல் ஃபேன் ஆக்சுவலா போட்டோன்னே டப்புன்னு வந்துட்டாரு. ஒரு தீவிர நியூகாசல் ஃபேன் அஜய் நம்மள ஜாயின் பண்ணிருக்காரு. வெல்கம் டு தி ஷோ அஜய். தேங்க்யூ அருண். இந்த மாதிரி ஒரு பாட்காஸ்ட்ல நியூகாஸ்ல பத்தி தமிழ்ல பேசுறதுன்றதே ஒரு வரம் தான். ஏன்னா நாங்க ஒரு வெரி ரொம்ப சின்ன கம்யூனிட்டி, நியூகாசல் கம்யூனிட்டி இன் தமிழ்நாடு. ஸோ அதுல நானும் நியூகாசல் கம்யூனிட்டில இருக்கீங்களா தமிழ்நாடுல? கண்டிப்பா இருக்கோம். ஸோ வெரி ரொம்ப வெரி பிடிச்சு சுத்துற பசங்க, ரொம்ப வருஷமா பார்த்துட்டு இருக்க பசங்க. ஸோ ஐ திங்க் அதெல்லாம் ஒருத்தனா ரெப்ரசென்ட் பண்றது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. வண்டர்ஃபுல். ஸோ மக்களே, நியூகாசல் நீங்க போன சீசன் பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிட்டு நியூகாசல் ஃபேன் ஆகணும், இல்லை ஒரு கம்யூனிட்டி வேணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா நீங்க அஜயை கான்டாக்ட் பண்ணலாம். அவரோட ட்விட்டர் ஐடி டெஃபினட்டா நம்மளோட போஸ்ட் போடுறப்போ உங்களுக்கு வரும். அஜயை கான்டாக்ட் பண்ணுங்க. அதே மாதிரி மெட்ராஸ்ல இருக்கிற பசங்களா உங்களுக்கு ஒரு கம்யூனிட்டிலாம் இருக்காண்டா, போய் ஜாயின் பண்ணுங்க. நீங்க ப்ராபப்ளி கேம்ஸ் எல்லாம் சேர்ந்து பார்க்கலாம், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஏன்னா நியூகாசல் இட் சீம்ஸ் லைக் நீங்க பண்றது எல்லாமே வி ஆர் ஹியர் டு ஸ்டேங்கிற மாதிரி தான் பண்ற விஷயங்கள் மாதிரி இருக்க தவிர்த்து ஒரு சீசனுக்கு இப்படி பண்ணிட்டோம்டா போறோம்டாங்கிற மாதிரி இல்லை. பட் எஸ், இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் இந்த எபிசோட்ல நானும் அஜயும் டிஸ்கஸ் பண்ண போறோம். அவங்களுடைய கிளப் அதை பத்தி என்ன நடந்துட்டு இருக்கு, என்ன நடக்க போகுது, என்ன ஃபியூச்சருக்கு என்ன பார்க்கலாங்கிறது எல்லாமே. ஸோ எபிசோடுக்கு போறதுக்கு முன்னாடி போன எபிசோட சும்மா சொல்லியிருந்தோம், அந்த மாதிரி 25 பேர் 30 பேர் கம்மி தாண்டா இருக்காங்க, ஜாயின் பண்ணுங்கடா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி பல பேர் பண்ணீங்க. இப்போ திடீர்னு 25 பேருக்கு கம்மி ஆயிட்டோம். less than 25 to go for 700 subscribers. ஸோ சீசன் ஆரம்பிக்கிறதுக்குள்ள அந்த 700 ரீச் பண்றதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் சின்ன உதவி பண்ணுங்க. அது எப்படி பண்ணலாம்னா, சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டேரக்டா நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நீங்க எங்களோட ஃபேமிலியில ஒரு மெம்பர் ஆயிடுவீங்க. நாங்க ஃபேமிலி மாதிரி உங்களை நச்சரிச்சுக்கிட்டே இருப்போம் ஒவ்வொரு எபிசோடா. ஸோ எஸ், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எதெல்லாம் பண்ண முடியும் அதே பண்ணி தொலைங்கடா. ஸோ அப்படியே நம்ம டேரக்டா எபிசோட்குள்ள போயிடுவோம். எபிசோட்குள்ள ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அஜய், நியூகாசல் கம்யூனிட்டி சொன்னீங்க, நியூகாசல் ஃபேன் நீங்க. ஸோ எப்படி இந்த நியூகாசல் ஃபேன் ஆனீங்கன்னா, ஜென்ரலா முன்ன ஒரு காலத்துல 20 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு பிக் 3 பிக் 4 ஃபேன்ஸ் இருப்பாங்க. ஒரு சில பேர் லீட்ஸ் யுனைடெட் ஃபேனா இருப்பாங்க. வித் தி அட்வென்ட் ஆஃப் செல்சி அந்த நியூ மணி கமிங் இன், செல்சி ஃபேன்ஸ் நிறைய பேர் வந்தாங்க, சிட்டி ஃபேன்ஸ் நிறைய பேர் வந்தாங்க, டாட்னம் ஃபேன்ஸ் ஒரு பிராண்ட் வேல்யூ கிரியேட் பண்ணி பச்சட்டினோனால வந்தாங்க. நியூகாசல் ஃபேன் நீங்க எப்படி ஆனீங்க, எந்த பாயிண்ட்ல ஆனீங்க, வாட் வாஸ் யுவர் ஜர்னி? ஸோ ஆக்சுவலாக ஐ வாண்ட் டு சே என்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட் ரொம்ப சிமிலர் டு மீதி இருக்கிற எல்லா ஃபேன்ஸ் மாதிரி தான். ஸோ நான் 1999 ஃபுட்பால் பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ ஆஸ் வித் எவ்ரி அதர் ஏஷியன் கிட் நானும் ஒரு மேன்செஸ்டர் யுனைடெட் ஃபேனை தான் ஆரம்பித்தேன். ஸோ ஐ திங்க் ஒரு 2003 2004 போது ஐ வாட்ச்ட் அ கேம். ஐ திங்க் இட் வாஸ் நியூகாசல் வெர்சஸ் ஆஸ்டன் வில்லான்னு நினைக்கிறேன். ஐ திங்க் Alan Shearer scored on the game. So just something about that club, something about that. There's this magic, the way the crowd is, like it sits within the stadium. And அது எல்லாமே ஒரு இன்டகிரேட்டடா ஒரு கிளப் அது. crowd என்னைக்குமே so Bobby Robson, yeah, that's true. crowd என்னைக்குமே உங்களுக்கு ஒரு வெரி passionate crowd. அதெல்லாம் ஒரு படத்துல கூட போட்டாங்களே, அந்த கோல்னு ஒரு படம், அந்த படத்தை கூட உங்க கிளப் தானே வச்சு போட்டாங்க எல்லாத்தையும் crowdோட சப்போர்ட்டுக்காக. Sorry to cut you there. Go on. Yeah. No, I was just saying. So Alan Shearer, Gary Speed, two players that ரெண்டு பிளேயர் ரொம்ப பிடிச்ச பிளேயர் when I started watching Newcastle United. Unfortunately, Gary Speed isn't with us today. And yeah, Bobby Robson, of course. அந்த மாதிரி ஒரு coach, அந்த மாதிரி ஒரு calming presence, just like instantly connected with it. So then for a few years ரெண்டு கிளப்புமே பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஜஸ்ட் லைக் மோர் அண்ட் மோர் யூ ஸ்டார்ட் ஃபாலோயிங் மேன்செஸ்டர் யுனைடெட், மோர் அண்ட் மோர் யூ ஸ்டார்ட் டு ஹேட் இட். அந்த மாதிரி ஒரு அதான் கேட்கலான்னு ஒரு யுனைடெட் விட்டு இன்னொரு யுனைடெடுக்கு போனீங்களே, மனசு கஷ்டப்படலையான்னு கரெக்டா பதில் நீங்களே டைரக்டா சொல்லிட்டீங்க. கஷ்டமே இல்ல ரொம்பலாம் கஷ்டமே இல்லை. ஐ ஃபீல் அட் ஹோம் வித் நியூகாசல். ஸோ லைக் இட்ஸ் பீன் மை ஹோம் ஃபார் த லாஸ்ட் 17-18 years மேல. ஸோ லைக் வெரி கம்ஃபர்டபிள், ப்ரவுட் ஜாடி. wherever I go I wear Newcastle shirt, so wonderful. That's me. It's become home.
And by the way, I just learned in 2012, or a few years after I started following the club, நான் வந்து எதிர்ச்சே எனக்கு தெரிய வந்தது that நியூகாசலோட பர்த்டேயும் என்னோட பர்த்டேயும் is the same, 9th December. So பயங்கரமான always connection meant to happen. கிளப்போட தொப்புள் கொடி உறவுன்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட. Absolutely. So கரெக்டா? நான் எனக்கு ஆமாமா, எனக்கு எப்பெல்லாம் நல்ல நாள் நடக்குது, நல்ல வேலைலாம் நடக்குதோ நியூகாசலுக்கும் நடக்கும். எனக்கு எப்பெல்லாம் டஃப் பீரியட் இருக்கோ கிளப்புக்கும் ஸோ லைக் ஓ இது என்னடா இதுதான் இருக்கும். True, that's wonderful news. That's wonderful news. So yes, நான் சொன்ன மாதிரி நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் ஆர்சனல் ஃபேன்ஸுக்கு நீங்க யுனைடெட் விட்டு வெளியே வரதுக்கு வந்து கஷ்டமே இல்லைன்னு சொன்னாலும் அப்படியே காதுல வந்து தேன் வந்து பஞ்ச மாதிரி இருக்கும், ஜாலியா கேட்டுப்பாங்க எல்லாருமே. பட் எஸ், நம்ம வந்து டைரக்டா அடுத்தது மெயின் டாபிக்ஸ் ஆஃப் டிஸ்கஷன் கொஸ்டின்ஸ்க்கு போயிடுவோம். ஸோ அஜய், இது ஃபர்ஸ்ட் வந்து நீங்க சொன்னீங்க 20 இயர்ஸ் ஃபேனா இருக்கீங்க. ஸோ நீங்க 20 இயர்ஸ்ல வந்து நியூ காசலோட ஒரு ஜேர்னிங்கிறதே வந்து நிறைய யூ சீன் அ லாட் ஆஃப் லைக் அப்ஸ், a lot more lows, like relegation ஆகி ஒரு ஆலன் பார்டியோட வந்து 8-year கான்ட்ராக்ட் எல்லாமே லைக் நிறைய விஷயங்கள் வந்து நியூ காசில் have been in the news for wrong reasons மாதிரி. ஓவர் த லாஸ்ட் 3 years வந்து திடீர்னு ஒரு சேஞ்ச் மாதிரி ஆச்சு. ரெலிகேஷன் பேட்டில்குள்ள போனீங்க, திடீர்னு வெளியே வந்தீங்க, திடீர்னு அப்படியே வந்து டாப் 6 பூந்து டாப் 4 பூந்து இப்போ வந்து ஒரு ஸ்ட்ராங்கா ஓகே எங்களை பத்தியும் பேசணும்டாங்கிற மாதிரி ஒரு டீம் மாதிரி நீங்க எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டு வரீங்க. ஒரு வெளி ஃபேனா நான் பார்த்தேன்னா எனக்கு வந்து இந்த மிடில் ஈஸ்ட் அண்ட் மணி தான் ஒரு பெரிய ப்ராபப்ளி ஒன்லி ஃபேக்டரா தெரியுது. ஏன்னா வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னு ஒரு புதுசா வருதுன்னா த இன்வெஸ்டர்ஸ் will look at a lot of things. ஒரு சிட்டியோட வயபிலிட்டி, அதோட வந்து எவ்வளவு வந்து ப்ரமோட் பண்ண முடியும், எவ்வளவு பிளேயர் அட்ராக்ட் பண்ண முடியும், அந்த அது எல்லாமே பார்ப்பாங்க. நோ அஃபென்ஸ், பட் நியூ காசல் இஸ் நாட் நோன் டு பி லைக் ஒரு தாறுமாறான இடம் வந்து போனாலே அப்படியே ஜாலியா இருக்கும் அந்த மாதிரி ஒரு இடம்னு சொல்லிட்டு ஒரு ரெப்புடேஷன்லாம் கிடையாது அதுக்கு. அண்ட் உங்களுக்கு எஸ் ஒரு ரெப்புடேஷன் ஆஃப் பீயிங் லைக் ஒன் ஆஃப் இங்கிலாண்ட்ஸ் பிகெஸ்ட் கிளப்ஸ் ஒரு ஃபேன் பேஸ் அளவுக்கு இருக்கு. பட் அதுக்கு மேல லைக் இந்த பிளேயர் அட்ராக்ட் பண்றதுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கெல்லாம் இது இல்லை. ஸோ இவங்க வந்து மிடில் ஈஸ்டர்ன் மணி உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லா சேஞ்சுமே ஆன மாதிரி நான் பாக்குறேன். பட் இதுல ப்ராசஸ் என்ன, இந்த ஜேர்னி என்ன மொத்தமா, இதுல எப்பயில இருந்து இந்த மாதிரியான டாக்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சுது, இல்ல எங்க போயிட்டு இருக்கு, இந்த எந்த டைரக்ஷன்ல நீங்க போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? சூப்பர். So I actually want to contradict நீங்க சொன்ன நிறைய விஷயம் I want to contradict. சொல்லுங்க. நான் இங்க உட்கார்ந்து நியூகாசல் மேப்ல பார்த்து படத்துல பார்த்தது தான் நான் சொல்றேன். Save it for later, but at least ஒரு proper representation. Arun, am I audible? Yes. So ஒரு proper representation of our story கொடுத்தே ஆனோம், right? So in the 90s we were perennially the third team behind Arsenal and Manchester United. Right. So Kevin Keegan era entertainers, it was not a joke, it was not a flying, sort of a flash in the pan. So we were there to stay for a long time ago. Imagine Bobby Robson got sacked in 2004-5 நினைக்கிறேன், ஆமா 4-5, because we finished 5th. Right. So that was அதுதான் எங்களோட, I think that was our constant at that point in time. Of course we finished outside the top 10 அப்போ. அதுக்கப்புறம் Mike Ashley took over. Yeah, that is when the story changed. Yes. So அது வரைக்கும் you would put Tottenham, Chelsea கூட late 90s ல இருந்து தான் pick up ஆச்சு. அதுக்கு முன்னாடி Chelsea didn't have that much of a hype around them. By the way, in the top 6 or top 4 or top 7 or whatever we were talking about, இதுக்குள்ள டாட்னம் போடுறதுங்கிறது எனக்கு ஒன்றும் பிடிச்ச விஷயம் கிடையாது. எனக்கு அது போடுறப்பெல்லாம் எனக்கு கடுப்பா தான் இருக்கும் பாக்குறதுக்கு. பட் அன்பார்ச்சுனேட்லி அவங்க இருக்காங்க. இல்ல that you said that நாங்களும் இருக்கோம், எங்களை பத்தியும் பேசுங்கடான்றது, அந்த கான்செப்ட் ஆஃப் us becoming redundant and becoming a laughing stock for the entire league happened with Mike Ashley. அதை பத்தி நான் எவ்வளவு சொன்னாலும் போடவே போடாது. So imagine this, like this is how I see our story. You are actually rescuing a puppy that has been underfed, ill-treated, is literally on the verge of, can't even stand up on its feet. Obviously you'll have to inject more cash, more food, more money for it to even function normally. So what நீங்க இப்ப சொல்றத cash inject பண்ணி தான் நாங்க இப்படி வந்திருக்கோன்றது obviously அதை பத்தி பேசலாம். But before that, இவ்வளோ வருஷம் பண்ணாததுனால தான் we need to start. So for us 4 years ago, 5 years ago, right, ice bath என்ற ஒரு concept which is there even in League 1 clubs. We have, our players ice bath or recovery pot, right, it was just a dustbin filled with ice cubes.
Ooh. Okay. A swimming pool. We didn't have a swimming pool in our training facility. Wow. Okay. We just had a rubber tube. உங்களுக்கு அந்த inflatable pools இருக்கும் தெரியுமா? Right. பின்னாடி அதுதான் was our பாக்யார்ட்ல வைப்பாங்களே. pool. அதுதான் எங்களோட swimming pool. Wow. Okay. Right. So gross under investment for a period of from 2006-07 until 21-22. So for us not having any money, obviously he needed money to be invested everywhere, including the squad, the first team and the squad. அதுதான் இப்போ வந்து இந்த சவுதீஸ் பண்ணியிருக்காங்க. And again, and நீங்க சொல்ற நீங்க பணம் இன்வெஸ்ட் பண்ணி தான் நாங்க 4th முடிச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த லாஸ்ட் 2 years combined we have the 9th highest spending. இல்ல நான் let me like I think நீங்க நான் உங்களை வந்து டிஸ்ஸா சொல்லல. பேசிக்கலி என்னன்னா, பணம் இன்வெஸ்ட் பண்றது ஒண்டி தான் வெளிய நான் நியூகாசல் ஃபேனா நான் பாக்குறேன். லைக் எனக்கு வந்து உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியாது. இப்ப நான் வந்து நீங்க ஒரு யுனைடெட் ஃபேனை கேட்டாலோ ஒரு லிவர்பூல் ஃபேனை கேட்டாலோ, நீங்க வந்து இப்போதைக்கு இந்த பாயிண்ட்ல நீங்க காசு இன்வெஸ்ட் பண்றீங்க, அதுதான் எனக்கு தெரியுது உங்க ப்ராஜெக்டா. அதை தாண்டி வெளியே என்ன பண்றீங்க நீங்க தான் சொல்லணும் எனக்கு. No, absolutely. So இதுல என்ன டிஃபரன்ஸ்னா, all of the other clubs that actually say that நாங்க பணம் இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம்ன்றது, all of them have actually spent more money than us. அதான் ஐரனி இல்ல. True. Right. The only thing is the net in spending உங்களுக்கு அங்க ஒரு கான்செப்ட் இல்ல. ஏன்னா we didn't have any player that is worthy enough of being sold. Yeah. Right. So எங்களோட ஃபர்ஸ்ட் 11ல பாத்தீங்கன்னா முக்காசி சாம்பியன்ஷிப் பிளேயர்ஸ் that நாங்க முடிச்சு 4th முடிச்சிருக்கோம் அப்படின்றது, பாதி players were players that were fighting relegation or what do you call it, visibility. Right. 1.5 years ago, and we were all square rank championship players. அந்த டீம் அந்த ஸ்குவாட கொண்டு இப்படி செங்கொத்தா சாம்பியன்ஸ் லீக்ல நிக்க வச்சது வந்து, of course, I think என்ன சொல்றது, the money investment that we had players like Kieran Trippier, Bruno Guimaraes, Isaac, Botman, இந்த மாதிரி வந்து sprinkling of gold dust இருந்தா கூட, the heart of the team are all players that were already there, and all of whom have been ஒரு புது lease of life கிடைச்ச மாதிரி. 2 people that I would actually put this success to. One is Eddie Howe. Second is Dan Ashworth, so who was Brighton's what do you call it, Munnal football director. Okay. And also the person that made England become this successful a team. The England DNA or book published panni, right from underage football to first team football, how England needs to function abdin, and the full either strategy எழுதின ஆளு தான் is now our football director, Dan Ashworth. So we haven't still gotten to see our full array of what he can do. So he's already landed Tonali now. Right. Purely based on his influence on how he goes about operating. So Dan Ashworth, Eddie Howe, எப்ப ஜாயின் பண்ணாரு? I'm sorry. 2 bigger pillars. Sorry, Dan Ashworth எப்ப ஜாயின் பண்ணாரு? 1 year ago. 1 year ago. Okay. 1 year. இப்போ இது அவர் ஜாயின் பண்ணதும் உங்களுடைய வந்து இந்த சவுதீஸோட ஒரு பிளான்லாம் அவங்க கொண்டு வந்த ஆள் தானா, இல்ல அதுக்கு முன்னாடியே? லைக் எனக்கு என்னன்னா, நீங்க சொன்னீங்க கேஷ்லி டு சவுதீஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆனதுக்கு அப்புறம் திங்ஸ் ஹவ் பீன் கோயிங் ஆன் ஃபைன் சொல்லிட்டு, சோ அந்த ஆஸ்பெக்ட்ல பாக்குறப்போ இந்த மைக் ஆஷ்லி டு சவுதீஸ் இடையில லைக் அது எப்படி அந்த என்டையர் திங், ஹவ் டிட் இட் லைக் ஹேப்பன்? அது ஏதாச்சும் ஒரு so even before that, இப்போ Man City பத்தி பேசுறோம்ல, so Man City வாங்கின ஷேக், right? The first club that they actually bid for was Newcastle, because it's a single city club. Right. Okay. Single club city. Right. And right? Newcastle true. Correct. And they wanted to do the club sutti, they wanted to do development, real estate development, which is what they are good at. Okay. Right. So அதுக்கு வந்து bid பண்ணது 250 million நினைக்கிறேன், if I'm not wrong. அதை வந்து Mike Ashley, for want of an extra 25 million, he invited them, they came to London, and then he kind of disrespected them and sent them away. So Manchester City could have been us already in the past. Right. So அது ஒரு chapter that was just prematurely closed. So அந்த chapter முடிஞ்சக்கு அப்புறம் 2019ல first time Saudis registered interest through Amanda Staveley. So 3 தடவை ட்ரை பண்ணாங்க, 3 various bids. ஃபைனலா
1.5 years ago, October 7th, 2021. அப்பதான் வந்து ஃபைனலா they sold the club to the Saudis. Ashley sold the club to the Saudis. அதுவுமே இன்னொரு 5 மில்லியன், இன்னொரு 2 மில்லியன், இன்னொரு 1 மில்லியன் லிட்டரலா எச்சத்தனமா பிஹேவ் பண்ணி தான் he went out of the club. ஸோ இப்போ கிளேசர்ஸை பத்தி பேசுறோம், டிவிடெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துக்கிறாங்க, ஒண்ணுமே ரீஇன்வெஸ்ட் பண்ணலன்னு. ஆஷ்லி இட்ஸ் unheard of. 17 years after still being the owner, 15 years of still being the owner, he still had a solid loan, debt அவரே கொடுத்த debt running with interest. Oh wow. It's unheard of. Usually debt is converted equity, எதுவுமே பண்ணல. கடைசியா வரைக்கும் he had a dual stake in the club. So very selfish, money minded person was running us. So அதுதான் எங்களோட இது, like that was our stumbling block in having 2 relegations in that time. Right. No investment still even after we got relegated. So எல்லாமே ஒரு ரொம்ப க்ளூமியா போயிட்டு இருந்த ஒரு ஸ்டோரி திருப்பி என்ன சொல்றது, ஒரு அளவுக்கு ஹோப் ஸ்ப்ரிங்கிள் பண்ணது இந்த சவுதி டேக் ஓவர் தான். இன்ட்ரெஸ்டிங். ஸோ நீங்க அதுல ஒரு மென்ஷன் பண்ணீங்க, டான் ஆஷ்வர்த் அண்ட் எடி ஹவ் தான் 2 பேர் வந்து நீங்க சொன்னீங்க பாட்காஸ்ட்க்கு முன்னாடி நீ வா போன்னு பேசலாம்னு சொல்லிட்டு நான் அப்படியே பேசுறேன். நீ சொன்ன இந்த மாதிரி வந்து இதுல டான் ஆஷ்வர்த் அண்ட் Eddie Howe தான் the 2 main people who were responsible for this in the transfer turnover outside of the owners obviously. ஏன்னா அவங்க தான் இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு எடி ஹவ் போன்மவுத்ல மேனேஜரா இருந்தாரு, அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து வந்து உங்களுக்கு வந்து வந்திருக்காரு. ஸோ ஹவு இம்ப்ரெசிவ் ஹேஸ் ஹி பீன்? இது வந்து ஒரு நிறைய லேயர்ட் கொஸ்டினா இருக்க போகுது. ஏன்னா வந்து வாட் கைண்ட் ஆஃப் அ மேனேஜர், நீங்க எப்படிப்பட்ட மேனேஜரா நீங்க அமங்ஸ் ஃபேன்ஸ் எப்படி பாக்குறீங்க? யூ ஹாப்பி வித் த ஸ்டைல் ஆஃப் கேம் தட் யூ பிளே? ஏன்னா இந்த சீசன் ஃபுல்லா நியூகாசல் ஆடினதுன்னா எங்க கூட வந்து ஆடினீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹோம்ல ஒரு மாதிரி ஆடினீங்க, அவேல ஒரு மாதிரி ஆடினீங்க. ஹோம்ல ஆடின விதங்கள் எல்லாமே வந்து நீங்க வந்து ஓகே கொஞ்சம் வந்து அந்த கிரௌடோட சப்போர்ட், நீங்க வந்து எப்படி எவ்வளவு வைப்ரண்டா ஆடுறீங்க அதெல்லாம் வச்சு ஆடினீங்க. அதே அவேல வந்தீங்கன்னா டமால் டிமில் வச்சு ஆள் அடிச்சுட்டே இருந்தீங்க. அது வந்து நீங்க இருக்கிற ஃபேஸுக்கு ப்ராபப்ளி அது கரெக்ட் டைப் ஆஃப் ஃபுட்பாலா இருக்கும். பட் எடி ஹவ் உங்களுக்கு வந்து the kind of football that he plays, ஒரு ஃபேன்ஸா இருந்து உங்களுக்கு பாக்குறதுக்கு are you happy with the style of football that you play? And ஒரு பெரிய டீம் என்னைக்குமே பார்த்தாலே வந்து ஒரு பொசிஷன் பேஸ் ஃபுட்பால் ஆடணும், பாலோட கண்ட்ரோல் அவங்க வச்சுக்கணுங்கிற ஒரு பெரிய ஒரு கான்செப்டோட தான் ஆடுவாங்க. ஏன்னா அதுதான் வந்து உங்களுக்கு வந்து சஸ்டைனபிளா டாப் 4 இல்ல டாப் 6 நீங்க எங்க இருக்கணுமோ அதை ஃபினிஷ் பண்றதுக்கு டெஃபினட்டா ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறப்ப இந்த ஒரு ஃபுட்பால் நீங்க இவால்வ் ஆகுதுன்னு பாக்குறீங்களா, ஒரு ரெவல்யூஷன் இருக்குதுன்னு பாக்குறீங்களா எடி ஹவ்ல? அவர் எப்படி மேனேஜ்மெண்ட் பண்றாரு? அண்ட் is he the right man in you guys opinion to take this project to where it needs to go? Super. So I think it's like you said, a loaded question that, right? I think when he got appointed ஒரு லெஃப்ட் ஃபீல்ட் சாய்ஸ் தான் எடி ஹவ், ரைட்? அதை பத்தி நம்ம வந்து இதுவே பண்ண வேண்டாம், ரைட்? நாங்க யோசிச்சது 2-3 பேரு. ஐ திங்க் நான் பர்சனலா யோசிச்சது எமரி would be a great choice. ஏன்னா எங்களுக்கு அப்போ இமீடியட்டா ஒரு கப் ரன் மாதிரி ஒரு what do you call it, ஒரு environment where we have a good cup run and கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் amongst the fans எல்லாமே, confidence, we'll have good days, we'll feel good about ourselves. அந்த மாதிரி I was just thinking Emery would be a great manager. We are seeing already Aston Villa அவர் எப்படி பண்றாங்க. பட் எடி ஹவ் அப்பாயிண்ட் ஆன உடனே எனக்கு ஃபர்ஸ்ட் தாட் வந்து it is going to be a football that will definitely be better than Steve Bruce. It can't. Steve Bruce ஓட வர்க்க போக முடியாது எங்களால. ஏன்னா I don't know நீங்க அந்த வில்லக்கோட இன்டர்வியூஸ் கேட்டிருக்கீங்களான்னு. ஜோ வில்லக் came out and told 2-3 நாள்லாம் வந்து ப்ரூஸ் வந்து before, like for example the game that we played against முன்னாடி சீசன் யாரு, I think நார்விச் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து ப்ரூஸ் வந்து டாக்டிக்ஸே சொல்லலாம், என்ன பண்ணணும்னா இல்ல நீங்க கேம்ல பார்த்து we'll figure it out. அந்த மாதிரி ஒரு மேனேஜர்ல இருந்து to have someone who's proper work ethic இருக்கிற ஒரு ஆளு, ஒரு எடி ஹவ் மாதிரி ஒரு ஆள் வந்து his background back team staff, right, backroom staff, which is like has of course Graham Jones who was with the England setup, right, and also Mad Dog அப்படின்னு கூப்பிடப்படுற எங்களோட அசிஸ்டன்ட் மேனேஜர். ஸோ வி ஹாவ் அ குட் பேக் ரூம் ஸ்டாஃப். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள் வந்த உடனே என்னோட ஃபர்ஸ்ட் தாட் வந்து ஓகே
it will be an intermediate step. ரொம்ப ஹானஸ்டா சொல்றேன், it will be an intermediate step தான் நினைச்சோம். நானும் அது இல்ல, நிறைய பேர் இன்ஃபேக்ட் நிறைய இது வந்து அப்படிதான் நினைச்சாங்க. ஏன்னா ஒரு போன்மவுத் மேனேஜர் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு பெரிய ப்ராஜெக்ட்னு வர்றப்ப டெஃபினட்டா அது ஒரு இன்டர்மீடியேட்டா தான் இருக்கும்னு நினைச்சேன். நான் அதான் ஆனஸ்ட்லி நானும் அதான் நினைச்சேன். ஸோ பட் அப்போல இருந்து டு இப்போ எப்படி எடி ஹவ் வி சி இஸ் ஐ டோன்ட் திங்க் இதோட ஒரு பெட்டர் மேனேஜர் எங்களுக்கு கிடைச்சிருக்கலாம். ஏன்னா நீங்க இப்போ ஃபுட்பால் ஸ்டைலை பத்தி பேசுறீங்கல்ல, யூ லைக் if you have Almiron, if you have Jacob Murphy, if you have what do you call it, Sean Longstaff, and players like this, இந்த மாதிரி பிளேயரை வச்சுண்டு there is only a certain kind of football you can play. You are limited by the tools that you have. Yeah. So அவங்கள வச்சுண்டு Eddie Howe was known to play what do you call it, aggressive, counter attacking, what do you call it, high line வச்சு விளையாடுற ஒரு மேனேஜரை தான் he was playing in Bournemouth. For him to kind of adapt and evolve is also our football style. It is still evolving with players like Tonali, இன்னும் 2-3 player, people who can retain the ball, possession based football நீங்க சொல்றீங்கல்ல, it is exactly like what Liverpool went. So there are two kinds of possession. One is the actual ball possession, one is space possession, right? We are right now playing space based possession. If you look at it, almost 65% of the games, or 65% of the game when we are playing is played in the second half or forward. So we are literally on the front foot. It's just that we don't have the ball. Okay, off the ball movement உங்களுக்கு பயங்கர வந்து டிசிப்ளின்டா பயங்கர இது பண்ணணுமோ கரெக்டா பண்றீங்க. In their half. So அதுதான் மைண்ட் செட். So again we'll have the same transition like what Liverpool had, when you have good holding midfielders, play forwards who very rarely lose the ball. Almiron வந்து இவ்ளோ சக்சஸ் ஸ்டோரி காரணம் கிரியன் ட்ரிப்பியர் தான், right? So if you take him out and you put a Harvey Barnes in, or if you take him out and put someone like we should have gone for Szoboszlai for sure, right? எங்களுக்கு காசு இல்ல அதனால தான் போல. That's the this thing of it, as in financial fair play குள்ள போறணும்னா. So அந்த மாதிரி ஒரு பிளேயர் இருந்தானா then we'll play differently. We will be more comfortable with the players being wherever they are. Right. So நீங்க இப்ப பாத்தீங்கன்னா backline பாத்தீங்கன்னா all of these people, the 4 people that play in our backline are all people that read the game very well. They're always very switched on. So what we have lost in actually playing possession based football, we have gained in players who are very tuned in. Like one thing, if one player loses the ball on the left forward, like Alan said, Maximum loses the ball now, Trippier or the movement will already be narrow. Okay pitch compress பண்ணுவீங்க. அந்த மாதிரி we have already set எல்லாரோட positions are now they know how to play in in the first 15 minutes, what do you call it, middle half of the first half, latter half, second half when we are losing எப்படி ஆடுறது, when we are chasing எப்படி ஆடுறது, winning எப்படி ஆடுறதுன்னு எல்லாத்துக்கும் he has a rule set. Obviously Arsenal மாதிரி டீம் கூட ஆடும்போது when they have superior players, superior skill sets at their home ground, when they have a winning momentum, obviously we'll have to play differently. We cannot be சம்மாடி அடிச்சுங்க. நான் பால வெளியே தள்ளிட்டு அடின்னு அடிச்சு அப்படியே கதறிட்டு இருந்தேன் நான்லாம் மேட்ச் வரப்போ. Yeah, like in the whole thing about us being either what do you call it, dark arts of football, right? It's very cynical. Like நம்ம எல்லாருமே like this has been there since time immemorial. True. There are not been 3 bigger players of the dark arts in my eyes than Chelsea, Manchester United and Arsenal at various points. Vieira, under his leadership, I'd want to say the Drogba incident in the Champions League, right? Time wasting. Manchester United, perennial time wasters. And in the 3 club தான் ரொம்ப பெருசா made an issue out of time wasting in the games that we played against them. So it's very cynical. So obviously if we play the full set of minutes, if we play the full this thing and we have the players running, we'll have a repeat of what happened with Tottenham. The Tottenham game 6-1 அடிச்சது, we badgered Manchester United also the same way. It's just that we didn't have the goals to back it up, right? So அந்த மாதிரி ஆடுறதுக்கும் capability இருக்கு, but sustained ஆடுறதுக்கு players கிடையாது. You don't have a squad or the players to play that kind of football, expansive football right now. Maybe 2 years from now, realistic பார்த்தா, that is when we can start playing like that. அப்போ Eddie Howe will be the manager or not and தெரியல. ஏன்னா
இப்போ இருக்கிற எங்களோட expectations is just to have another good season. Next season, if we qualify for Champions League, right? The third season, 24-25, 2 wins or 2 losses in a row is a big issue. Right. Like 2 losses in a row, okay, maida pochu aduthu, sorry, pardon my language, right? இல்ல அதெல்லாம் சொல்லலாம், என்ன வேணா பேசலாம். maida pochu அடுத்த கேம் பார்த்துட்டு போகலாம். ஏன்னா நாங்க அந்த மாதிரி தான் ஃபேஸ்ல இருக்கோம். we were just really enjoying what we are doing. So but right now we are happy with Eddie Howe. This is a style that we love because it's still evolving. So we are just excited to see how we will play in the Champions League. To have Champions League nights in St. James's Park, right, and have our Champions League emblem on our patch on our shoulder. Imagine 1.5 years ago was we were looking at championship, and on the time நாங்க சாம்பியன்ஷிப் போயிருந்தோம்னா முடிஞ்சிருக்கும். ஸோ டெஃபினெட்லி அது பெரிய ப்ரௌட் மொமெண்ட் தான். அவ்வளோ நாளுக்கு அப்புறம் வந்து நீங்கள் அதுவும் நீங்கள் லைக் வாட் எவர் யூ கைஸ் வென்ட் த்ரூ, அதுலேருந்து வந்து நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் வந்து திருப்பி சாம்பியன்ஸ் லீக் வந்து ஒரு ஆடுறது, ஈவன் உங்களோட அட்மாஸ்பியர் எப்படி இருக்கும் எல்லாமே ஒரு ஜாலியான விஷயம், சூப்பராக தான் இருக்கும் டெஃபினட்டாக. பட் இப்போ இந்த எடி ஹவ் நீங்கள் பிளேயிங் ஸ்டைல் எல்லாமே சொன்னீங்க, சஸ்டைனபிலிட்டி வரும், யூ பிளே மோர் வித் த பால் வித் பிளேயர்ஸ், அண்ட் அதுக்காக தான் பிளேயர்ஸ் வந்துறீங்க எல்லாமே. ஒரு பாயிண்ட் நீங்க மென்ஷன் பண்ணீங்க, ஓகே 2023, 24, 25ல நம்ம திருப்பி சாம்பியன்ஸ் லீக் ஸ்பாட்ஸ்ல ஃபினிஷ் பண்ணோம்னா அந்த பாயிண்ட்ல இருந்து 1 or 2 losses கண்டினியூஸா ஒரு 2 losses 3 losses வந்தா கூட ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுவாங்க பயங்கரமா, ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மாறிடும். உங்களுடைய ஒப்பீனியன்ல இப்ப இருக்கிற எடி ஹவ் வந்து do you see him being able to manage all this? அவன் தான் is he the guy to take you where you want to go to? அதுதான் என்னோட இன்னொரு மெயினான ஒரு கொஸ்டின். இல்ல இது வந்து ஒரு ஒரு ஸ்டாப் கேப் தானா பிஃபோர் ஒரு அந்த பாயிண்ட்ல பெரிய மேபி ஒரு பெப் கார்டியோலா குட் பி அவைலபிள், மேபி ஒரு யோர்கன் கிளாப் குட் பி அவைலபிள், ஆர் இந்த பாயிண்ட்ல இருந்து பெருசா போற ஒரு நாகல்ஸ்மேன் வந்து ஒரு தோ நாகல்ஸ்மேன் அண்ட் எடி ஹவ் ஆர் லைக் ஐ வாண்ட் சே சிமிலர் மேனேஜர்ஸ். ஒரு ஏஜ் ப்ரொஃபைல்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கிற மேனேஜர்ஸ் தான். பட் ரெப்யூட்டேஷன் வைஸ் பார்த்தா எடி ஹவ் இஸ் கெய்னிங் அ லாட் ஆஃப் ரெப்யூட்டேஷன் விச் நாகல்ஸ்மேன் ஆல்ரெடி ஹேட். ஸோ அந்த பாயிண்ட்ல ஒரு நாகல்ஸ்மேன் மாதிரி ஒரு மேனேஜர் இன்னும் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி வெளியே கொண்டு வந்தா அந்த மாதிரி போறதுக்கான அஃப்கோர்ஸ் ரிசல்ட்ஸ் டிட்டர்மின் அ லாட். பட் இப்போதைக்கு நீங்க ஆஸ் ஃபேன்ஸ் எப்படி பாக்குறீங்க எடி ஹவோட மேனேஜர் அபிலிட்டிஸ் அண்ட் லைக் ஹிஸ் how would I say his அவருடைய வந்து ஒரு எப்படி உங்களை கொண்டு போக முடியும்னு பாக்குறீங்க? திடீர்னு வாய் பயங்கரமா வருது, கொஸ்டின் வரும் வெளியே வர மாட்டேங்குது. லிட்டரலா அப்படிதான் இருந்தது எங்களுக்கும். பாலே வெளியில வராது நாங்க ஸ்ட்ரீட் ப்ரூஸோட ஆடும்போது. பட் யா, ஸோ ஐ திங்க் எடி ஹவ், ஐ திங்க் one thing எனக்கு பர்சனல் நான் இப்ப என்ன தோன்றேன்னா my current assessment of him is he has a very high ceiling. Right, நான் பார்த்ததுல இருந்து his tactical fungibility as in ஒவ்வொரு கேமுக்கும் டிஃபரெண்டா he is able to think, he is able to set out the players. We have approached each game differently while maintaining the same level of intensity. Right, obviously I think it's quoted everywhere. Intensity is our identity, and it's been plastered across our training facility, right? So right now I think we can expect more and more out of Eddie Howe. He'll be there to surprise us even in the Champions League. I மனுஷா வந்து 1.5 வாரம் தான் லீவே எடுத்தாரு between seasons. He's already started preparing. Right, so அந்த மாதிரி ஒரு ஆளு, அந்த மாதிரி ஒரு ஹானஸ்டி, அந்த மாதிரி ஒரு ஜெனுவின் what do you call it leader. It's like நாங்க வந்து இப்போ வந்து இன்டர்வியூஸ் எடியாவோட இன்டர்வியூஸ் பார்க்கறதுனாலே எங்களுக்கு ஒரு பெரிய இதா இருக்கு. ஏன்னா இஸ் so well spoken, very intelligent, high IQ இருக்கிற ஆளு. We think he can definitely take us to the next stage because being a consistent top 4 club, right? So that is the next step in this line. We can't இப்போ திடீர்னு லீக் ஜெயிப்போமா, இந்த கப் அடிப்போமா அப்படின்றது எங்களுக்கு அந்த மாதிரி தாட்ஸ் கிடையாது. அப்பப்போ we just because we have been என்ன சொல்றது put down so badly across the இது லைக் அடிக்கடி எங்களை வந்து கிண்டல் பண்ணி நாங்களே எங்களை செல்ஃப் டெப்ரிகேட்டிங் ஹியூமர் இஸ் நாங்க பேர் அடுத்த வருஷம் சாம்பியன்ஸ் லீக் அடிக்கணும் சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்லுவோம். லைக் நாங்களே amongst us when we speak we know exactly where we are, right. What is that next step, which is, to be perfectly honest, to be a consistent champions, first a Europe club and then a Champions League club, which will take 2-3 years before we can even aim at winning anything. But in the next step, next 2-3 year horizon, Eddie Howe is the correct person because I think we can still expect more. I think he has more to give to us. Right.
வண்டர்ஃபுல். இப்போ நீங்க ஆக்சுவலா நான் அடுத்த கேட்க கொஸ்டினுக்கு எந்த ஆங்கிள் நான் கொண்டு வரலாம்னு நினைச்சிருந்தேன். அப்ப நீங்களே வந்து கரெக்டா ஒரு இப்படி அழகா தூக்கி குத்துறீங்க எனக்கு. லைக் யூ செட் வி பீன் புட் டவுன் சோ மச் தட் இந்த மாதிரியான ஒரு விஷயம் வர்றப்பவே வந்து லைக் ஓகே நாங்களே எங்களை கிண்டல் பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி சொல்ற மாதிரின்னு. ஆஃப் கோர்ஸ் வென் யூ டிஸ்கசிங் அமங்ஸ் ஃபேன்ஸ் நீங்க வந்து எது ஒழுங்கா பேசணுமோ அதான் பேசுவீங்கன்னு. இப்போ வந்து திடீர்னு வந்து நீங்க வந்து எங்கேருந்தோ வந்து டாப் 4 வந்துட்டீங்க. ஒரு ஒரு சிஎலுக்கு வந்திருக்கீங்க, ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஆட போறீங்க. லைக் டு யூ ஃபீல் யுவர் லெஜிட் டாப் 4 டாப் 6 டீம் கோயிங் ஃபார்வர்ட்? இது வந்து ஒரு கன்சிஸ்டன்டா நடக்கும்ங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் இருக்கும். பட் ஆனா அது எவ்வளவு தூரம் நீங்க பிலீவ் பண்றீங்க அது கன்சிஸ்டன்டா நடக்குங்கிறது? அண்ட் ஒரு டாப் 6 குள்ள நீங்க இப்ப டாப் 7 ஆகுது, இப்ப டாப் 6 குள்ள நீங்க வந்துட்டீங்கிற ஒரு பட்சத்துல எந்த டீமை நீங்க ரீப்ளேஸ் பண்றீங்கன்னு நினைக்கிறேன்? ப்ளீஸ் சே டாட்னம். To be perfectly honest, it is not one of us trying to replace another team. I think Aston Villa and Brighton are also on the horizon. All right, through their own journeys, அவங்களோட own journey to get to the top, right? Right. So what I think is you'll have, to be perfectly like, let's be honest, right? City and maybe one team that will consistently, I don't know who it's going to be. With my current level of understanding of how the other teams are performing, it could be an Arsenal, because there's a lot of investment that has gone in and to back Arteta, and Arteta has also got the right kind of players. இங்க ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கணும், நாங்க எதுவும் யாரும் பேசி எதுவும் சொல்லல, அவரே தான் சொல்றாரு ஆர்சனல் சொல்லிட்டு. So Arsenal or Liverpool, you know what do you call it? A bruised Klopp is very dangerous, right? So I think two teams that I think will challenge, what do you call it, City. அது தவிர மீதி இருக்கிறது எல்லாருமே are all fighting for the 4th, 5th, 6th, 7th, 8th. So I think அந்த மாதிரி ஒரு 2-3 சீசன் போகணும்னு நினைக்கிறேன். ஸோ எங்களுக்கு இம்போஸ்டர் சிண்ட்ரோம்ன்றதே ரியலைசேஷனே இன்னும் வரல. ஸோ தட் இஸ் வேர் வி ஆர். To be perfectly honest, நாங்க இன்னும் we are still in the high of having a good season. If we had finished first, obviously I would have felt really bad, or like how we lost the cup final. I was there that day in with Wembleyல. So we know exactly how we felt the day before that. ஜெயிச்சிருக்கலாம்ல ஒரு கூட்டம் அந்த கரபாவ் கப்பையே வேர்ல்ட் கப்பை விட பெரிய கப் மாதிரி பேசிட்டு இருந்தாங்க ஒரு வருஷம். ஆக்சுவலா வந்து அதுக்கு முன்னாடி நாள் ட்ரஃபல்கர் ஸ்கொயர்ல 70,000 ஜாடிஸ் இன் லண்டன். 70,000 ஜாடிஸ் இன் லண்டன். கஷ்டப்பட்டு நீங்க ஜெயிச்சிருவீங்க கண்டிப்பா நினைச்சேன் நானு. ஸோ அதுதான். ஸோ ஐ திங்க் அந்த மாதிரி இந்த மாதிரி மொமெண்ட்ஸ் ஆப்வியஸா வில் கம் அண்ட் கோ. ஸோ எங்களுக்கு வந்து ஆப்வியஸா வில் ஹேவ் இது வந்து அப்படியே ஒரு நார்மல்சி மாதிரி ஆயிடுச்சுன்னா தான் அப்போதான் இட் வில் ஹிட் அஸ் தட் ஓ நம்ம டு வி ஆக்சுவலி பிலாங் ஆர் நாட்ன்றது. வென் வி ஹேவ் அ பிளிப் ஃபார் ஷுர் we are going to have either next season or the season after that, we will have a blip where we finish 8th or 7th or whatever, right? அப்போதான் எங்களுக்கு தோணும் ஓ என்னடா நடக்குதுன்னு. So அந்த curve வர வரைக்கும் we are still on the upward trajectory. So for now we are still enjoying. It's not really set in that. இப்ப பிரஷர் இல்லாம ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க as fans. எஸ் ஓகே வண்டர்ஃபுல் ஆன்சர். எஸ் அதுதான் வந்து எனக்கு வந்து நீங்க வந்து இது நம்ம இப்ப நான் ஆர்சனல் ஃபேன்ஸ் வந்து நாங்க வந்து எப்பயுமே வந்து எங்களுக்கு ஒரு ரெப்யூட்டேஷன் இருக்கு, எங்களை ஏத்தி பேசிக்கவே மாட்டோம் என்னைக்குமே. எங்களை வந்து நாங்க வந்து ட்விட்டர்ல இஷ்டத்துக்கு பேசுவானுங்க. பட் ஆனா நீங்க ஜென்ரலா ஜெனுவனா பேசுற ஃபேன்ஸ்ல கேட்டீங்கன்னா ஒருவேளை நம்ம ஃபினிஷ் பண்ண மாட்டோமோ, ஒருவேளை நம்ம ஃபர்ஸ்ட் வர மாட்டோமோ, அப்படிதான் எங்களுக்கு நல்ல டீம் இருந்தாலுமே அப்படிதான் பேசுவோம். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஃபீலிங் இருக்கா? அதான் கேட்கலாம்னு பார்த்தேன். இட் இஸ் வண்டர்ஃபுல் ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின்னு பார்த்தோம்னா நான் என்ன எழுதி வச்சிருக்கேன் இங்க. எஸ் அடுத்த கொஸ்டின் எழுதி வச்சிருக்கேன். எஸ் ஸோ உங்களுடைய கோல் ஸ்கோரிங் வச்சுதான் உங்களுக்கு வந்து நான் அடுத்த கொஸ்டின். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பிகினிங் ஆஃப் த சீசன்ல ஒரு சீக்வன்ஸ் வரைக்குமே வந்து நல்லா கோல் போட்டுட்டு இருந்தீங்க. அப்புறம் ஆல் ஆஃப் அ சடன் திடீர்னு நீங்க போடுற கோல்ஸ் எல்லாமே அப்படியே பிளமட் ஆயிடுச்சு டோட்டலா. யூ வெரன்ட் லெட்டிங் கோல்ஸ் இன் பட் யூ ஆர் நாட் ஸ்கோரிங் கோல்ஸ் ஈதர். திடீர்னு திருப்பி கோல் அடிக்க ஆரம்பிச்சிங்க, அப்படியே ஓவர் டேக் பண்ணீங்க. ஐ திங்க் யுனைடெடோட ஜாஸ்தி கோல்ஸ் அடிச்சிங்கன்னு நினைக்கிறேன். நீங்க ஒரு ஸ்டேஜ்ல வந்து கம்மியா இருந்தீங்க. அஃப்கோர்ஸ் தட் ஒன் கேம் அகைன்ஸ்ட் டாட்னம் ஹெல்ப், பட் ஸ்டில் ஓவரால் கோல்ஸ்னு வச்சு பாத்தீங்கன்னா நீங்க திடீர்னு ஒரு பாயிண்ட் மேல வெளியே வந்துட்டீங்க. நான் பார்த்தது வந்து இது எல்லாமே ஐசக்கோட பிரசன்ஸ் அண்ட் ஆப்சன்ஸோட தான் வந்து காரிலேட்டடா இருந்தது எல்லாமே. ஐசக் இருந்தா யூ ஸ்கோர் கோல்ஸ், ஐசக் இல்லைன்னா கோல் ஸ்கோரிங் பிகம்ஸ் வெரி லெபோரியஸ். ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ராசஸா இருந்தது. ஸோ இப்போ ஒரு பிளேயர் மேல இவ்வளவு கோல்ஸ்க்காக டிபெண்ட் பண்றது ஓகேன்னு நினைக்கிறீங்களா? இது வந்து இப்போ வந்து நீங்க வந்து எஃப்எஃப்பி சொன்னீங்க, டொனாலி வாங்கியிருக்கீங்க. ஏன்னா மற்றபடி யாரு ஒரு காலத்துல மூசா டிஏபியோட லிங்க் இருந்தீங்க டெஃபினட்டா ஃபார் another attacking white forward. பட் இப்போ வந்து இட் சீம்ஸ் லைக் இஸ் கோயிங் டு ஜாயின் வேலா, விச் எனக்கு அது எப்படி வில்லா திடீர்னு வாங்குறாங்கன்னு எனக்கு தெரியல திடீர்னால. பட் இந்த மாதிரி ஒரு பிளேயர் மேல டிபெண்டன்சி ஆன் கோல்ஸ் ஆர் லைக் தி என்டையர் திங் இருக்கிறது உங்களுக்கு வந்து லைக் ஃபார் டீம் தட் வாண்ட்ஸ் டு பி கெட்டிங் இன் டு
the big league, playing with the big players, இப்போ உங்களுக்கு நார்மல் தானா? And with the likelihood of a new attacker not coming in, இப்போ ஒரு பிளேயர் மேல இவ்வளவு கோல்ஸ்க்காகவோ உங்களோட பர்ஃபார்மன்ஸே மொத்தமா ஒரு பிளேயர் மேலேயோ டிபெண்ட் ஆகுது நார்மலா, இது ஓகேவா உங்களுக்கு? அண்ட் இந்த ப்ராஜெக்ட்ஸ்ல உங்களுடைய மெயின் பிளேயர் யாரு? மெயின் பிளேயர்ஸ் கோர்னா யார் சொல்லுவீங்க? இல்ல கோர் இப்போதான் டெவலப் பண்ணிட்டு இருக்கீங்க? ரைட், அது ஆக்சுவலா நீங்க சொன்னது கரெக்ட் தான். ஸோ நாங்க வந்து கோல் ஸ்கோர் பண்ணாததுக்கு ஒரு மேஜர் காரணம் ஒரு பிளேயர் தான். தட் இஸ் ஆக்சுவலி நாட் இசாக், பட் இஸ் ஆக்சுவலி ப்ரூனோ கிமாரேஷ். ஓகே. ஸோ நாங்க த வே நாங்க எப்படி வி ஸ்ட்ரக்சர்ட் ourselves is we give the ball through Bruno then kind of interplays and then we progress the ball forward, or we play down the right with Trippier. So Bruno oda stat last year பாத்திருந்தீங்கன்னா Rodrigo அடுத்தது, or I think he's in the top 5 players in all of Europe in terms of holding the ball, passing the ball under pressure. So he is in the top 5 across Europe with very average players around him, right? So இந்த மாதிரி ஒரு பிளேயர் பால் ப்ராக்ரஸ் பண்ற அபிலிட்டி இருக்கிற ஒரு பிளேயர் இல்லாதது இஸ் அ பிக் சேலஞ்ச் ஃபார் அஸ். ஸோ ஈவன் இந்த கேம்ஸ் நீங்க நடுவில் ஒரு நிறைய கேம்ஸ் வந்து நீங்க பார்த்துருந்தீங்கன்னா லைக் we didn't score goalsன்றது, our XG during those games were all high. The amount of times we hit the post the most number of times last season. Okay. So the players actually, if they're all kind of clinical, like that's where it goes into having better players. Like அந்த மாதிரி ஒரு பிளேயர் இருந்தா they would have put the ball behind the, at the back of the net. So அந்த மாதிரி பிளேயர் இல்லாதது தான் ப்ராப்ளம். And actually another thing நீங்க பாத்தீங்கன்னா number of goal scorers, the goal weight distribution across players, right. Amongst the top 6 or 7 clubs we have the highest. It's not concentrated. Of course, a Callum Wilson Murray or clinical striker இருந்தா they will score goals, and when you have players around him missing as many chances, it is more pronounced, right? And Isaac is the same thing. Isaac, we have not அவனை வந்து நாங்க கரெக்டாவே யூட்டிலைஸ் பண்ணல இன்னும். இப்போ you are playing down the left. He was playing on the left more than being center. Playing down the left because he's so good dribbling wise. You can still utilize his skill there. So அந்த மாதிரி we are trying to kind of make do with players. இப்போ இருக்கிற level of pool of players வச்சுட்டு we are trying to manage. But obviously correct. So going forward, whether this will cut out or make the cut while you are playing Champions League Wednesday Thursday ஆடிட்டு or Tuesday Wednesday ஆடிட்டு சாட்டர்டே சண்டே ஒரு கேம் ஆடுறதுன்னா ஒரே ஒரு பிளேயர் 2 ஸ்ட்ரைக்கர் வச்சு ரிலையன்ஸ் இருக்கிறது இட்ஸ் கோயிங் டு பி வெரி டிஃபிகல்ட். So one of the two will have to take a severe hit and we have to prioritize ன்ற மாதிரி ஆயிடும். ஸோ டெஃபினட்டா நாங்க இன்வெஸ்ட் பண்ணணும். எப்படி ஏது like there have like knowing இப்போ ஆஷ்வர்த் நல்லா தெரிஞ்சுண்டு he will pull out 3-4 signings out of the blue. நாங்க யாருமே யோசிக்காத பிளேயர் தான் டொனாலி, ரைட்? நாங்க எல்லாருமே மேடிசன் சொல்லிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு டொனாலி landed from Milanன்றது is Dan Ashworth's brilliant. So definitely he would have worked it out, assessed it out. There are also players from the relegated teams that we can buy. Barnes Mari player, Lavia Mari player that will add depth to the central midfield. And forward line la Kamada is available on the free. Daichi Kamada. So we can add, but definitely next season நடக்க போறதில்ல. It'll be a progression, like how you guys had to suffer one season with what's his name? ஒன்னா ரெண்டா பல பேரோட சஃபர் பண்ணிருக்கோம். யாரு நீங்க? வாட்ஸ் ஹிஸ் நேம் இல்ல வாட் தேர் நேம், வாட் ஆர் தேர் நேம் சொல்லணும். With Balogun for one thing 2021-22 latter part, so you had to kind of make do with him. So அந்த மாதிரி தான் எங்களுக்கும் இருக்கும் ஒரு 2-3 season before we actually have build squad depth. So yeah, so definitely what you're saying is valid. We will definitely suffer because of us relying on 2 amazing goal scorers and everybody else having very low finishing capability. அப்ப நீங்க வந்து மெயின் பிளேயர்னா ப்ராஜெக்ட் நீங்க சொந்த வச்சு பார்த்தா ப்ரூனோ கிமாரேஷ் தான் மெயின் பிளேயர். Bruno Gimaresh, that's why you have someone like Tonali to complement him. இப்போ கோர்னா யார் சொல்லுவீங்க நீங்க? Core is Pope, Botman, அப்படியே லிட்டரலா அப்படியே Pope, Botman, Gimaresh, Tonali, Isaac, and on the right. So இதுதான் எங்களோட கோர். Okay, makes sense. Okay.
ஸோ அதில் தான் நீங்கள் அப்படியே நம்ம இதில் பற்றி ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பற்றி பேசுறதுதான் நீங்கள் டொனால்டி வர்றவங்க ஆளுங்க எல்லாருமே பேசுனீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து டொனாலி வந்து லைக் நீங்கள் மேடிசன் வாங்கியிருந்தீங்கன்னா எனக்கு அது ஒரு ஸ்டேட்மெண்ட் சைனிங்காக இருந்திருக்காது. த ஃபேக்ட் தட் நியூ காசல் வெண்ட் இன் அண்ட் காட் டொனாலி லைக் ஒரு அவ்வளோ ஒரு நல்ல பெரிய ப்ரொஃபைல் இருக்கிற பிளேயர், எவ்ரிபடி லைக் யூரோப்ல நிறைய பெரிய டீம்ஸ் வந்து வேணும்னு நினைச்சிட்டு இருந்த பிளேயரை நீங்க வந்து பொஸ்க்குன்னு போய் எங்கேயுமே டாக்ஸே வந்த மாதிரி தெரியல. திடீர்னு டொனாலி நீங்க சொன்ன மாதிரி கரெக்டா எல்லாருமே மேடிசன் மேடிசன் தான், நானும் தான் யோசிச்சுட்டு இருந்தேன். மேடிசன், மூசா டியாபி, அப்புறம் வந்து வேற யாராவது ஒரு பிளேயர் வாங்குவீங்க நீங்க அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன் நான், ஒரு மிட்ஃபீல்டர் வாங்குவீங்க. மிட்ஃபீல்டர் டொனாலியா இருப்பான்னு நான் எதிர்பார்க்கல. டொனாலி வந்து ஐ வாண்டட் ஹிம் டு கம் டு ஆர்சனல். நான் ஆனஸ்டா சொல்லணும்னா ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் ஓகே ஏதாவது ஒரு பிட் பண்ணி டொனாலி எப்படியாவது கொண்டு வந்துடலாம்னு நினைச்சேன். ஸோ வித் திஸ் யூ ஆர் ஷோயிங் தட் யூ மீன் பிஸ்னஸ். டாப் 4 வந்துட்டோம், நாங்கள் வந்து கரெக்டான பிளேயர்ஸ் வாங்க போகிறோம். இப்போ டொனாலி கிட்ட இருந்து என்ன இம்பாக்ட் எதிர்பார்க்குறீங்க? உங்கள் ஓவரால் கேம் பிளேல எப்படி கேம் ஸ்டைல் மாறும்னு எதிர்பார்க்குறீங்களா? அண்ட் வாட் வில் பி தி அதர் அடிஷன்ஸ் தட் வில் பி பிரிங்கிங் இன்? உங்களுக்கு ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா? இல்லை நீங்கள் இந்த சீசனே வேற யாராவது கொண்டு வரலாம்? நீங்கள் வந்து அடுத்தடுத்த சீசன்ல நடக்கும்னு சொன்னீங்க. உங்களுக்கு என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு இந்த சீசன்ல இன்னும் ஜாஸ்தி பேர் கொண்டு வராம? இல்ல அண்ட் டொனாலி ஒண்டி போருமா உங்களுக்கு இந்த சீசன் அப்படியே கண்டினியூ பண்றதுக்கு? டெஃபினட்டா டொனாலி மட்டும் போடாது. ரைட், இட் பி லைக் லிவர்பூல் ஒரு சீசனுக்கு 2-3 சீசன் முன்னாடி ஒரே ஒரு பிளேயர் மாத்திரம் வாங்கிட்டு அடுத்த சீசன் செம்மையா அடி வாங்கினாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். ரைட், ஸோ டெஃபினட்டா இந்த ஸ்குவாட் கேன் ஸ்ட்ரெச் இன் ஒன் காம்படிஷன், மேபி 1.5 3-4 காம்படிஷன் ஸ்ட்ரெச் பண்ற அளவுக்குலாம் ஸ்குவாட் இல்லை. ஸோ டெஃபினட்டா பிளேயர்ஸ் தேவை. எங்களோட சீலிங் என்ன இருக்கும் அப்படின்றது வந்து இது அகைன் கோஸ் பேக் டு த ஸ்குவாட் தட் வி ஆல்ரெடி ஹேவ். ரைட், இப்போ செல்சி பாத்தீங்கன்னா they are able to offload 100 players for 15 million. All right, so that naturally puts them in the bucket of having 1.5 billion surplus. Right. Just kidding, right? Obviously. Yeah, right. நீங்க சொன்ன பேருக்கு சிரிச்சேன் நான். மேட்லி லாங்ஸ்டாப், ஜெஃப் ஹென்ட்ரிக்ஸ் நாங்க காசு கொடுத்து அனுப்பணும். ரைட், ஜெஃப் ஹென்ட்ரிக்ஸ் யாராவது வந்து வாங்கிக்கிறீங்கன்னா 1 பவுண்டு கொடுத்தா கூட நாங்க வாங்க. எங்களோட அசெட் செல்லபிலிட்டி இருக்கு இப்போ. we've been there, right? நீங்க சொல்றது புரியுது க்ளீனா. we are still there. in fact like இன்னுமே வந்து ஆஃப்லோட் பண்றதுக்கு ஆள் இருக்காங்க, அந்த அசெட்ஸ் எல்லாம் சேலபிளா இல்ல. சோ அது பெரிய விஷயம். சோ எங்களுக்கு இப்போ பெரிய டிராபேக் என்னன்றது அதுதான். ஸோ அசெட் செல் பண்ற மாதிரி 4-5 பிளேயர் இருந்தாங்க, செல் பண்ணலாம் அப்படின்னா மேபி அலன்சன் மேக்ஸிமம் தான் செல் பண்ண முடியும். பட் அந்த மாதிரி ஒரு பிளேயர் ஒரு சாம்பியன்ஸ் லீக் நைட்ல 70th minute if we bring him off the pitch at St. James's Park when we are trailing, and the X factor is definitely something we need next year. So definitely we can't sell him. So அரௌண்ட் இது நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சும்மா ஒரு லிஸ்ட் மாதிரி போட்டோம், எவ்வளவு வரும் தேரும் அப்படின்னு. அந்த இது அந்த இந்த கவுண்டமணி இந்த காமெடியில இருக்கும் தெரியுமா, அது பேரு கரகாட்டக்காரன்ல பேரிச்ச பணம் விற்கிறதுக்கு மாதிரிதான் எங்களோட டோட்டல் மீதி எல்லாருமே எடுத்து பார்த்து 4 மில்லியன் 2 மில்லியன் 5 மில்லியன் தான் விற்கிற ரேஞ்சில தான் இருக்கும் பிளேயர்ஸ். எங்களுக்கு வந்தாங்களே ஹோல்டிங்க்கு பெசிக் டாஸ் பில்ட் பண்ணாங்க 2.5 மில்லியன் யூரோஸ். டே தெரியும்டா வந்து இல்ல இதுடா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அதுதான் ஐரனியே. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க ராப் ஹோல்டிங்க்கு வந்து ஐ திங்க் 7.5 மில்லியன் கேட்டீங்க நினைக்கிறேன், if I'm not wrong. எங்களுக்கு 7.5 மில்லியன் கொடுக்கறதுக்கே தெம்பு இல்ல. Right, we couldn't pay the loan fee for இந்த இவன் கேட்ட பேர் என்ன, லெஸ்டர் கேட்ட ஒரு மிட்ஃபீல்டர் இருந்தான், ஒரு செகண்ட் ஜென் பங்களாதேஷ், I forgot his name. Hamza Chaudhary. Right, we couldn't pay his loan fee. லோன் ஃபீ 500k எங்களால பே பண்ண முடியல, அதனால we had to forgo. சோ அப்போல இருந்து இப்போ பாத்தீங்கன்னா பெரிய ப்ராக்ரஸ். வாட் a turnover மாமாங்கற மாதிரி தான் இருக்குது. சோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ceiling will be another 70 to 80 million where we can either go 2 big players and then go long, என்ன சொல்றது, எல்லாம் loan players, or one a massive signing and then go hard in the loan market. எந்த ஏரியால வருவாங்கன்னு நினைக்கிறீங்க, எந்த ரீஜன்ல? சோ ஆப்வியஸா ஒரு third striker தேவை. Right, third or second striker, whichever way you want to look at it. Isaac Tripi, we can continue to play in the left wing. Apana, we need someone to support Wilson. So forward line, definitely one player. Right wing, Almiron will definitely not perform to the same level this year. He'll not have that flying start this year because people would have figured it out that he plays a triangle with Bruno Trippier. So it's easier to figure out பண்ணிடலாம். I think they figured it out in November itself. So second half கொஞ்சம் நல்லாவே drop ஆன second half. So he'll not have that rich vein of form. So definitely right wing is a massive area that we have to reinvest. Center midfield is still light. Joelinton is a makeshift player, but he's
He's probably the best central midfielder. டெஃபினட் என்ன பொறுத்த வரைக்கும் அதை ஹவ் பண்ணது வந்து ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக். அவ வந்து லைக் ஒரு ஸ்கொயர் பெக் இன் ரவுண்ட் ஹோல் மாதிரி he was playing as a striker, but ஜோலின்டனோட physicality யூஸ் பண்ணி டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் ஆட வச்சு he's been a revelation there. So like for me that is a big Yeah, and if you look at it, his ability to read the game has always been there. So Schalke, I've actually watched him play down the left. His ability to kind of go wide, narrow, deep, and then the ball game reading ability, okay, just that he didn't have the what do you call it, the striker's boots to right. So definitely a midfielder, if you get another player deep lying six, so that யாராவது நேம்ஸ் வச்சிருக்கீங்களா நீங்க? 2-3 players that we are after, right? So again, we are looking at the French league and stuff like that. So எனக்கு தெரியல actually like எப்படி இது வந்து how it will land. We can get someone like Lavia and make him sit and then play with Gumad. Lavia, what do you call it, Bruno and Tonali midfield is mouth-watering because they're all physical, they all can run 7 minutes, they very rarely lose the ball. So அந்த மாதிரி ஒரு midfield will be really good. அதுவும் cup competitions will help us dictate the game. So definitely அது. Center back, there are players that we are scouting this thing. Someone like Joachim Anderson from Crystal Palace. If we get him for 17-18 million, will be an amazing buy. And obviously left back. So left back, center back தான் Tierney links இருந்தது பயங்கரமா. Kieran Tierney links இருந்தது. But Tierney ஓட பெரிய பிரச்சனை என்னன்னா, if he gets injured second week of the we'll have a repeat of what happened with Matt Target. We can't have Matt Target and Tierney, two injury prone left backs playing in the same game. So it'll be very either. So we'll probably look elsewhere. I think we want, like, maybe Tonali kondu vandhathu. Another thing I am thinking is we will play 4-2-3-1. Okay. Right. So rendu what do you call it, combative holding midfielders. Right, two 8 seated that 6 illama rendu players, rendu solid center back, 2 bombing enna solradhu wide men, full backs appadi kuda irkalam. So then that's where people like what do you call it, Rafael Guerrero madri players we was, I think they were talks. So andha madri kuda we could switch. I don't know what idea I was cooking, but definitely left back, center midfield, left forward. So in 4 positions are priority. அதுக்கு மேல வில்லக்கோட வாழ்க்கை என்ன ஆகும்? வில்லக்கோட வாழ்க்கை, I think he'll still be that. So எனக்கு பொறுத்த வரைக்கும் Tonali has not replaced Bruno. Tonali is going to complement Bruno on the left, which will release Joelinton to play in the forward line because Eddie Howe still doesn't trust Allens and Maximin to do the defensive work. He's definitely improved in terms of, I think last 3 months or a contribution, but after he came back from his injury, he didn't try to do too many tricks. ரெண்டு பேரை மடிச்சோமா, he picked up. அதுவே ஒரு பெரிய ஒரு change. If you can now ask him to also start defending, if we have someone who's like very classic, right? If you have someone like Marco Reus, who's defensively switched on as much as he's offensively switched on, or a Mane madri, if he can transform himself in terms of being rounded as a player, then we would have struck gold. Right. So அது வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது. So we'll have probably Joe Willock is still going to be there on the right channel as the spare, the person that will run the length of the field 100 times. So Joe Willock, I think, had one of our higher ground coverage last year in the games that he played, because he gives for 80 minutes he runs flat out. True. And he's no muck with the ball, but he can be better. He's one of those players that you think can do better, but he'll be very frustrating. Yeah. அதனால தானே வந்து one of the reasons that we let him go was that. Yeah. So that's why I think like another player that can have an outstanding season next season is Anthony Gordon. Right. He's won the the Euro under 21s. He's won player of the tournament. Player of the tournament. Obviously, he wasn't the best player. Leo Colwill was head, shoulders. He was literally men playing against boys. Right. But Anthony Gordon got the award. So if he can do well in the right forward position, then that's an answer by itself. Right. So, let's see. Like again, really depends on how Eddie Howe assesses all of these players on the back of their international performances also.
ஸோ இன்ட்ரெஸ்டிங். எஸ். ஸோ நிறைய எதிர்பார்க்கறதுக்கு நிறைய இருக்குங்கிறீங்க. உங்களுடைய நாளை நெக்ஸ்ட் அடுத்த சீசனோட எதிர்பார்ப்புகளை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருக்கா ஆர்சனலை பத்தி இருந்ததுன்னா இதுதான் உங்களுடைய சான்ஸ் கேட்கறதுக்கு. I just have இது ஒரு கொஸ்டின் தான், இது நாகிங் கொஸ்டின் தான் அது. The imposter syndrome question that you asked, right? I've always thought Arsenal in the last few years after Wenger, right? Even during Wenger's last few years, it's almost like you were jumping too hard, shouting too loud to be recognized, right? And that imposter syndrome that you asked, that is something that I've associated your club with. So is that something that you've actually நீங்க இப்போ அதை தாண்டி வந்துட்டீங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லாட்டி இன்னும் ஒரு சீசன் பார்த்தாதான் தெரியுமா? டாப் 4ல ஆடுறதுக்கு இம்போஸ்டர் சிண்ட்ரோம்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா வந்து வி பிலீவ் எல்லாருமே வந்து என்ன சொல்றாங்கன்னா ஆர்சனல் வில் ஃபால் ஆஃப், ஆர்சனல் வில் ஃபால் ஆஃப், ஆர்சனல் வில் ஃபால் ஆஃப்னு சொல்றவங்க ரெப்ரசென்ட் பண்ற கிளப் எல்லாம் இன்னுமே ரீபில்டிங் ஃபேஸ்ல இருந்து பிகினிங் ஆஃப் த ஃபேஸ்ல தான் இருக்காங்க. எங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, நாங்க வந்து போன சீசன் நடந்தது எதுவுமே வந்து ஒரு லக்லயோ ஒரு ஃபிளாஷ் இந்த பேன் அந்த மாதிரியான ஒரு விஷயமே கிடையாது. ஃபர்ஸ்ட் கேம்ல இருந்து தேர் வாஸ் அ பேட்டர்ன் டு த வே. இப்போ நாங்க எப்படி விளையாடுறோம், அந்த எப்படி விளையாடுறதுல எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா விளையாடுறோம், பிளேயர்ஸ் எவ்வளவு வந்து இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்காங்க பிச்ல, அந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் எல்லாமே வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. இது வந்து 19 கேம்ஸ்க்கு அப்புறம் எஸ்டாப்ளிஷ் ஆகல. தேர்ட் கேம்குள்ளேயே தெரிஞ்சு போச்சு எல்லாருக்குமே, ஓகே வி ஆர் கோயிங் டு டூ சம்திங் லைக் ரியலி நைஸ் திஸ் சீசன், டெஃபினட்டா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, வின் பண்ணுவோங்கிறத பத்தி எல்லாம் வந்து அந்த ஒரு தாட்டே போக போக தான் வந்தது. அது நாங்க எவ்வளவு அதை பத்தி பேசணுமோ அதே அளவுக்கு மத்த எல்லாருமே பேசினாங்க, ஆர்சனல் ஜெயிச்சிருவாங்க, ஆர்சனல் ஜெயிச்சிருவாங்க, ஆர்சனல் ஜெயிச்சிருவாங்க, ஆர்சனல் ஜெயிச்சிருவாங்க. நாங்க அப்ப நம்பல. ஆனஸ்ட்லி சொல்லணும்னா ஒரு பெரிய செக்ஷன் ஆஃப் த ஃபேன் பேஸ் நியூ தட் ஒரு டெஃபினட்டா ஏதோ ஒரு இடத்துல அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மோர் தேன் தட் சிட்டிக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஸோ அவங்க வந்து போறதுக்கு பாசிபிலிட்டி ஜாஸ்தியா இருக்கும்னு டெஃபினட்டா ஒரு ஃபீலிங் இருந்தது. இப்போ எங்களுக்கு அட்வான்டேஜ் நாங்க என்ன பாக்குறோம்னா, நிறைய டீம்ஸ் பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க எங்க இருக்கோமோ அங்க வர்றதுக்கு நிறைய டீம்ஸ் பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்கு வந்து இப்போ நாங்க அதை பில்ட் பண்ணிட்டோம். இப்போ எங்களுக்கு தேவையானது குவாலிட்டி அடிஷன்ஸ் தான். ஒரு ரைஸ் மாதிரி ஒரு பிளேயர் நாங்க வாங்குறோங்கிறது அது மணியை விடுங்க, அதுவே ஒரு ஸ்டேட்மெண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் லைக் கெட்டிங் தி பெஸ்ட் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்ட். ரொம்ப ஜவ்வமா இழுத்துட்டே இருக்கு. வாங்கிட்டு அது சும்மா வந்து டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க வெஸ்ட் ஹாம். ஏன்னா எங்களுக்கு எப்படி இருந்தாலும் அவன் யூஎஸ்க்கு போகணும். ஸோ நாளைக்குள்ள வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க, நாளைக்குள்ள அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவன் ப்ரீ சீசன் போயே ஆகணும். அது இப்போ வந்து வெஸ்ட் ஹாம் எப்படி எங்களுக்கு வந்து எங்களை சாவடிச்சாங்களோ அந்த மாதிரி அவங்கள சாவடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ பேசிக்கா அதுதான் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா அவங்களால இப்ப யாரும் வாங்க முடியல. அவங்க வந்து லைக் தி பிளேயர்ஸ் தட் தே வாண்டட் டு பை ஆர் ஆல் கோயிங் டு அதர் டீம்ஸ் பிகாஸ் தே ஆர் நாட் ஏபிள் டு கெட் லைக் த மணி ஆர் அந்த பேப்பர் ஒர்க் எதுவுமே பண்ணி முடிக்க முடியல. ஸோ நீங்க கேட்ட இம்போஸ்டர் சிண்ட்ரோம்னு கேட்டீங்கன்னா, லீக் அடிப்பீங்களான்னு கேட்டா அந்த நம்ம லீக் அடிக்கிற லெவலுக்கு வந்துட்டோமான்னு கேட்டா அந்த லெவல்ல ப்ராபப்ளி இருக்கே தவிர்த்து நம்ம டாப் 4 ரெகுலர் வேற பிக் டீம் அந்த மாதிரி ஒரு விஷயங்கிறது அது ஒரு பிலீஃப் கம்மியான மாதிரி இல்ல. லைக் லாஸ்ட் சீசனே சொல்லணும்னா நிறைய பேர் வந்து இனிமே வந்து ஆர்டெட்டா அவுட்டு, எடு அவுட்டு, நம்ம எதுவும் பண்ண மாட்டோம் இந்த வாட்டி, இந்த ஒரு சீசன் நம்ம லீக் அடிக்காம விட்டோம்னா இனிமேல் நம்ம லைஃப்லயே லீக் அடிக்க மாட்டோம் அந்த மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. அவங்களே வந்து தே ஆர் ஆல்சோ லைக் சீயிங் தட் ஓகே தேர் இஸ் எ ப்ராசஸ், ஏதோ ஒன்று நடந்துட்டு இருக்கு நம்ம கிளப்ல, நல்லா நடக்குதுன்னு. அவங்க எல்லாரும் மாற மாட்டாங்க, எல்லாரும் மாறணும்னு எதிரும் பார்க்க முடியாது. பட் ஆனா அதுல ஒரு சேஞ்ச் நடக்குதுங்கிறது பீப்புள் ஆர் ரெடி பிகினிங் டு see that. ஸோ கான்ஃபிடன்ஸ் லெவல்னு பார்த்தா டாப் 4ல ஃபினிஷ் பண்றதுக்கோ இல்லை ஒரு சாம்பியன்ஸ் லீக்ல ரெகுலரா இருக்கிறதுக்கோ டெஃபினட்டா இல்லை. இன்ஃபேக்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸே பார்த்தா தேர்டு கம்மியா ஃபினிஷ் பண்ணக்கூடாதுங்கிறது தான் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் மாதிரி இருக்கு. ஸோ அந்த லெவல்ல இருக்கிறப்ப அது ஒரு கான்ஃபிடன்ஸ் தான் நான் பாக்குறேன். அது இம்போஸ்டர் சிண்ட்ரோம் விட அது வந்து ஒரு கங்கோவா இருக்கிறது, ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கிறது. இப்போ ஒரு டிம்பர் மாதிரி பிளேயர் இன்னைக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கான், டிம்பர் மாதிரி ஒரு பிளேயர் கன்ஃபார்ம் ஆனதுங்கிறது எங்களோட லாஸ்ட் சீசன் எது வந்து ஒரு ஸ்பெசிபிக் இஷ்யூ இருந்ததோ அந்த இஷ்யூ பர்ஃபெக்டா அட்ரஸ் பண்ற மாதிரி இருக்கு. அதே மாதிரி லாஸ்ட் சீசன் வந்து இப்போ ஷாக்கா போறான், எஸ், பட் ஷாக்காக்கு ரிப்ளேஸ்மெண்டா ரைஸோ இல்லை ஒரு ஹவர்ஜோ வருது வந்து it's like addressing specific issues that we saw as being like ஒரு low points or negatives of the last season. ஸோ எங்களுக்கு கோல் ஸ்கோர் பண்றதுங்கிறது இஷ்யூ இல்லை லாஸ்ட் சீசன். என்னதான் வந்து ஒரு ஹாஸ்டல் எல்லாமே சொல்றாங்க ஹாஸ்டலுக்கு ஒரு ஸ்ட்ரைக்கர் வேணும்னு. எஸ், ஸ்ட்ரைக்கர் வேணும்னு இருக்கலாம், நான் கூட சொன்னேன் வந்தா நல்லா இருக்கும்னு. பட் we scored 84 goals in the league last season. அது ஒன்றும் சும்மா ஒன்றும் வரல, எல்லாருமே வந்து டிவைட் ஆகி வந்தது. ஸோ the manager has plans which will make things happen in a certain way and it will continue to keep happening unless like ஏதோ ஒரு எக்கச்சக்கமா ஒரு சொதப்பல் வந்தாதான் வந்து எல்லாமே வந்து ஃபாலோட் ஆகுமே தவிர்த்து மற்றபடி the core that we have, the players that we have and the players that we are bringing in எல்லாமே கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் தான் பண்ணுது தவிர்த்து குறைக்கிற மாதிரி எதுவுமே இல்லை இந்த பாயிண்ட்ல. ஸோ டாப் 4 ரெகுலர்ஸ் எஸ் டெஃபினெட்லி இதுக்கு மேல இருப்போம். லீக் சேலஞ்ச் பண்ணுவோமா? எஸ், we have the ammunition to challenge for the league.
வின் பண்ணுவோமா உங்களுக்கும் தெரியும் எங்களுக்கும் தெரியும். ஒரு டீம் தான் அங்க ரெகுலரா இல்ல, அங்க இருக்கிற ஒரே டீம் அது சிட்டி ஒட்டி தான். பெப் இருக்கிற வரைக்கும் அதான் இருக்க போகுது. ஸோ சேலஞ்ச் பண்ற டீமா டெஃபினட்டா நாங்க இருப்போம். அதுல இருக்கிறதுக்கு கான்ஃபிடன்ஸ் குறையுதா இல்ல, டெஃபினட்டா இல்ல. ஏன்னா லாஸ்ட் சீசன் நாங்க சேலஞ்ச் பண்றதை பார்த்துட்டோம். In a good way or bad way, the manager has shown us kind of like what he is capable of doing with his team and what his team is capable of doing. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தி தான் ஆகுதே தவிர்த்து ஐயோ நம்ம இங்க இருக்கிறது கரெக்டா தப்பா அந்த மாதிரி ஒரு கொஸ்டினே வரல. நம்மளுக்கு இனிமேல இருந்து ஜாஸ்தி தான் பண்ணணும். இப்ப நீங்க சொன்னீங்க தெரியுமா 2-3 சீசனுக்கு அப்புறம் 2 லாஸ் கன்சிக்யூட்டிவா வந்தாலே வந்து ஒரு பிரச்சனை மாதிரி வரும்னு. இப்ப நாங்க கிட்டத்தட்ட அந்த அந்த ஃபேஸ்ல இருக்கோம் நம்ம. அப்படிதான் நான் சொல்லுவேன். இப்ப இந்த சீசன் வந்துட்டு 2-3 லாஸ்ட்லாம் கன்சிக்யூட்டிவா வந்தேன்னா இன்னும் போன சீசன் பேசினதை விட பெருசா பேசுவாங்க. அந்த மாதிரியான ஒரு பேசுவதா இருக்கும் நேரம். ஏன்னா because like towards the latter part of last season, team started finding you out. That is high and wide play பண்ணா உங்களுக்கு வந்து கவுண்டர் விடுங்க. லைக் ரெகுலர் பொசிஷன்ல that you can get hit என்ற ஒரு இது, because Southampton then put that, Bournemouth almost put that, right, where they played high and wide, டைரக்டா down the channel அடிச்சு விட்டு ஓவர்லோட் பண்ற either side or மாத்தி or ஒரே சைடுல. I think it's all of these have happened. We also played the same way against you, right? Definite weakness spot பண்ணிட்டாங்க, right? And it repeat failure ஆச்சு. கடைசி ஒரு நிறைய கேம்ஸ் உங்களால அவ்வளவு கண்ட்ரோல் பண்ண முடியல கேம்ஸ், because people started find உங்களோட மிட்ஃபீல்ட தாண்டி அடிச்சு விட்டா. அது also coincided with the absence of Saliba and the presence of Holding. So overall dynamism of the game மொத்தமா மாறிடுச்சு. The presence of Saliba sort of gave us the எப்படி சொல்றது, the courage to actually play the way we did for the first half of the season. ஏன்னா அந்த பேலன்ஸை சலீபா ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தான். ஸோ சலீபா இல்லாத நேரம், ஹோல்டிங் வந்த நேரம், பார்ட்டிக்கு ஒரு டிராப் இன் ஃபார்ம், டீமோட கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் குறைஞ்சது. இது எல்லா ஃபேக்டர்ஸுமே கம்பைன் ஆகி தான் வந்தது. அதுதான் சொல்லேன், லைக் we are addressing those specific issues. நெக்ஸ்ட் சீசன் ஹோல்டிங்லாம் பார்க்கவே மாட்டோம் நம்ம ஆடுறது. ஸோ அந்த மாதிரியான விஷயம் நடக்கிறதா லைக் தேர் பில்டிங் ஏ ஸ்குவாட். முன்னாடி இப்போ ஒரு 4 ஹை குவாலிட்டி பிளேயர், 5 ஹை குவாலிட்டி பிளேயர், ஒரு 11 இருந்தாங்கன்னா இப்போ 11ல வந்து ஒரு ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா ஆர்சனலுக்கு 11 நல்லா இருக்கு, 11க்கு மேல இருக்கிற பிளேயர்ஸ் தான் வந்து உள்ள வர்றப்ப அந்த டைனமிசம் மொத்தமா மாறிடுது. இப்போ அதை தான் பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இன்னொரு கொலாப்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ்ங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மி. நீங்க சொன்ன மாதிரி லைக் when we were found out last 2 games நீங்க பாத்தீங்களா தெரியல, நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் அண்ட் Wolves. நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்டோட we lost. இப்போ the last 2 games ரெண்டுமே வந்து 3-2-2-3 அந்த மாதிரி தான் வந்து நம்ம ஆடவே ட்ரை அட்டெம்ப்ட் பண்ணதே. நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்டோட வந்து நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் வேர் லைக் ஃபைட்டிங் ஃபார் த ஃபுட். ஸோ அவங்க வந்து அடிச்சு பயங்கரமா ஆடினாங்க. அண்ட் ஐ டோன்ட் நோ இஃப் எனி டீம் வுட் ஹவ் பீன் ஏபிள் டு பீட் தம் ஆன் தட் டே. அந்த மாதிரி ஆடினாங்க அவங்க. பட் வூல்ஸோட ஆடுறப்ப we won 5-0, ஐ திங்க் 5-0 ஐ திங்க். ஸோ அந்த ஒரு பிளான் பிங்கிறதும் வந்துகிட்டு இருக்கு ஆக்சுவலி. ஸோ அதுதான் ஒரு அந்த ரைஸ் மாதிரி ஒரு பிளேயர் வருதுன்னா இப்போ லைக் ஆப்ஷன்ஸே அந்த 2 மிட்ஃபீல்டர் இடையில ஆடுறது, பார்ட்டி, ஜின்சென்கோ, ரைஸ், டிம்பர், இந்த மாதிரி பல பேர் இருக்காங்க. ஸோ அந்த ப்ரொக்ரெஷன் அண்ட் மூவ்ல வந்து எதுவும் பிரச்சனை இனிமேல இருந்து இருக்காதுதான் நான் நம்புறேன். லைக் பிளேயர்ஸ் ஆர் கமிங் இன் அண்ட் டூயிங் இட். ஸோ கான்ஃபிடன்ஸ்னா எஸ் டெஃபினெட்லி நான் கான்ஃபிடென்ட்டாக தான் இருக்கேன். இந்த ஒரு இம்போஸ்டர் சிண்ட்ரோம்ங்கிறது ப்ராபப்ளி ஒரு 2-3 சீசன்ஸ்க்கு முன்னாடி நாங்கள் வந்து எப்படியாச்சும் வந்து எப்போ தெரியுமா இருந்தது ஆக்சுவலாக செகண்ட் சீசன்ல, ஆர்டேட்டாவோட செகண்ட் லைக் ஃபர்ஸ்ட் ஃபுல் சீசன்ல கொஞ்சம் டவுட்ஸ் இருந்தது. கொஞ்சம் 8 முடிச்சதுல கொஞ்சம் டவுட்ஸ் இருந்தது. எப்படி இந்த FA கப் வந்து ஒரு ஃபிளாஷ் இந்த பேன் போல் இருக்கு. ஏன்னா வந்து FA கப் ஆடுறப்போ வந்து ஒரு பிளே புக் மாதிரி ஒரு பேக் 3 கவுண்டர் அட்டாக் கூட ஆடணும். செகண்ட் சீசன்ல he wanted to implement his like possession based football. அது வேலைக்கு ஆகல. அப்பதான் ஒரு வேலை துவா இருக்குமோன்னு லைட்டா ஒரு டவுட் வந்ததே தவிர்த்து அது கூட ஃபுல் ஆனா இல்ல he has to leave அந்த மாதிரியான ஒரு விஷயமா வரல. or we are finding ourselves where we shouldn't be அந்த மாதிரி எதுவுமே வரல. அப்படிதான் நான் சொல்லுவேன். ஸோ எஸ், ஸோ ஐ திங்க் அதுதான் உங்களோட ஒரே கொஸ்டின் நினைக்கிறேன். All the best. அதான் ஒரே கொஸ்டின். Thank you very much. All the best to you guys as well. So all the best சொல்றப்ப லாஸ்ட் கொஸ்டின், உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல சக்சஸ்னா என்ன இதுக்கு, இந்த அடுத்த சீசனுக்கு அண்ட் லைக் அண்ட் ஃபார் த ஃபியூச்சர் எவ்வளவு சீக்கிரம் நீங்க அதை எதிர்பார்க்குறீங்க அண்ட் ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃபார் நெக்ஸ்ட் சீசன்? 4 நிமிஷம் இருக்கு, டப்பு முடிக்கலாம். சூப்பர். I think I'll start quickly. Success is very varied, right? எங்களுக்கு வந்து as low as when we came out of relegation the first season, we won the best fans award across all of the Premier League, right? And அந்த வருஷம் நாங்க செலிப்ரேட் பண்ண சக்சஸ் என்னன்னா we had the best fans home and away. And in fact actually I collected the award on behalf of the club. Oh wonderful. From the Premier League. Oh நீங்க இதுவா லைக் யூ ஆர் லைக் ஒரு ஹெட் மாதிரியா, நீங்க பெரிய தலையா? நீங்க எல்லாம் இல்ல, நிறைய பேசியிருக்கேன் கிளப்பை பத்தி, கத்தியிருக்கேன். அதனால அது வந்து ஒரு பெரிய சக்சஸா இருந்தது. செகண்ட் சீசன் வெயிட் ரஃபேல் பெனிட்டஸ் கீழே நாங்க ஃபுட்பாலா ஆட முடியும் அப்படின்ற ஒரு சக்சஸ். தேர்ட் சீசன் ப்ரூஸ் வச்சு ஆரம்பிச்சோம்.
ப்ரூஸ் தான் இருந்தது. ப்ரூஸை வச்சு கடைசியா விலக்கு வந்து somehow we saved us. So relegation survive பண்ணது சக்சஸ். போன சீசன் anything was a success. In the season Champions League, right? So the definition of success is very relative in our sense, and I think we shouldn't be greedy about what we want. For me, just to be established, just to not look behind our back and look at relegation, worry பண்ணாம இருக்கிறதே ஒரு பெரிய சக்சஸ், ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் ஒரு டூ சீசன்ஸ்க்கு ப்ராப்பரா எஸ்டாப்ளிஷ் பண்ணி, ப்ராப்பரா யூத்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணி, we have not had a proper youth, academy team or player represent. Last player that came from that region that is of any note is Michael Carrick. Oh yeah, okay. Right? So அது தவிர we haven't had a player from the northeast. So அந்த மாதிரி அகாடமில இன்வெஸ்ட் பண்ணி ப்ராப்பரா ஒரு 2 வருஷம் யூரோப்ல ஆடணும். சாம்பியன்ஸ் லீக் கூட வேண்டாம், 2-3 வருஷம் யூரோப்ல ஆடி ப்ராப்பரா if we kind of put our footing down, the way the club can then launch itself. There's no limits that we can't touch. Right. So that is how I see the club going. 2 years of consolidation. Of course, the owner has come out and spoken very aggressively, right? And he's been doing that to kind of sideshow everything else, right? So let's see. 2 வருஷம் ப்ராப்பரா சாம்பியன்ஸ் லீக் 4th, 5th, 6th முடிச்சோம்னா போதும். And then we can launch ourselves after that into being title contenders or winning a cup. இந்த 2 வருஷத்துல ஒரு கிளப் அடிச்சோம்னா, லண்டன்ல தெரியும், வட லண்டனா இருக்கட்டும், வட லண்டன் தானே, வட லண்டன்ல கேட்கும் எங்களோட குரல். அந்த மாதிரி ஒரே ஒரு கப் ரன் where we can win something or go to the final again, because it was magical last season. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம்னா அடுத்த சீசன் எக்ஸ்பெக்டேஷன் என்ன சொல்லுவீங்க லீக்ல? Anywhere for me, realistically 5th, 6th, plus if you get into Champions League, it'll be a bonus. Champions League la quarterfinals or round of 16. Quarterfinals is realistic. FA Cup semi-final, League Cup la again semi-final. So இதுதான் என்னோட definition of success. ஓகே இன்ட்ரெஸ்டிங். ஒரு ரியலிஸ்டிக், இப்போதைக்கு ஒரு டிரான்சிஷன் நடந்துட்டு இருக்கிற இதுல இருக்கிற பேசுற ஃபேன் மாதிரி கரெக்டா பேசுறீங்க. வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ அதான், இவ்வளோதான் கொஸ்டின்ஸ் தட் ஐ ஹேட். இதெல்லாம் தான் என்னுடைய டாபிக்ஸ் ஆஃப் டிஸ்கஷன் இருந்தது. நியூகாசில் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். ஆக்சுவலாக சொன்ன மாதிரி ஒரு வெளியே இருக்கிற ஃபேனாக காசு ஒண்டி பார்க்குறேன், உள்ளுக்குள்ளே தான் பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுது. ஸோ லாட் ஆஃப் குட் கண்டென்ட். தேங்க்ஸ் அ லாட் ஃபார் ஜாயினிங் மீ டுடே அஜய். ஸோ இதுதான் நம்ம இன்று நேற்று நாளை எபிசோட்ல நியூகாசில் பதிவு. ஸோ அடுத்த இன்னொரு கிளப்போட உங்களை மீட் பண்றோம். Until then, thanks a lot from me, Arun at Vada, and thank you very much for joining me, Ajay. Thank you so much, Arun. Thank you. Take care.